நாடாளுமன்ற தேர்தலில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற தேர்தலுக்கான திமுக கூட்டணியின் தொகுதி பங்கீடு பேச்சுவார்த்தை தீவிரமடைந்துள்ளது. இன்றைய பேச்சுவார்த்தையில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகள் கலந்து கொண்டன. பேச்சுவார்த்தையின் முடிவில் திமுக கூட்டணியில் இந்திய கம்யூனிஸ்ட் மற்றும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கு தலா 2 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்து ஒப்பந்தம் செய்யப்பட்டுள்ளது. திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலினுடன் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணன் ஆகியோர் தொகுதி பங்கீட்டுக்கான ஒப்பந்தத்தில் கையெழுத்திட்டுள்ளனர். 2 தொகுதிகளில் போட்டி என முடிவு செய்யப்பட்டாலும் எந்தெந்த தொகுதிகள் என்பது இன்னும் முடிவு செய்யப்படவில்லை. தற்போதைக்கு 2 தொகுதிகளில் போட்டியிடுவது என்று மட்டும் முடிவெடுக்கப்பட்டுள்ளது. தொகுதி பங்கீட்டுக்கு பின் செய்தியாளர்களை சந்தித்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மாநில செயலாளர் முத்தரசன், கடந்த தேர்தலில் 2 தொகுதியில் போட்டியிட்டோம், இந்த முறை அதிக தொகுதிகள் கேட்டோம், எனினும் ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக இந்த உடன்பாடு செய்து கொண்டதாக தெரிவித்தார். எங்களுக்குள் எந்த சிக்கலும் இல்லை என்று கூறிய அவர், திமுக கூட்டணிக்குள் எந்த சிக்கலும் ஏற்படுத்த முடியாது என தெரிவித்தார். அதை குறித்தெல்லாம் பின்னர் பேசப்படும். இப்பொழுது எண்ணிக்கை மட்டும் பேசப்பட்டிருக்கிறது. இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு ஒதுக்கப்பட்டிருக்கிற இடம் 2 தொகுதிகள். நாங்கள் நிறைய தொகுதிகளை அடையாளம் கண்டிருக்கிறோம். அது குறித்து பின்னர் முடிவு செய்வோம். சென்ற முறை 2 தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்றோம். நாடு காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, ஜனநாயகம் காப்பாற்றப்பட வேண்டும் என்பதற்காக, மதச்சார்பின்மை கொள்கை காப்பாற்றப்பட வேண்டும் என்பதில் உடன்பாடு ஆகியிருக்கிறோம். இதேபோல் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியின் பாலகிருஷ்ணன் தொகுதி பங்கீட்டிற்கு பின்னர் செய்தியாளரும் பேசினார். அப்போது பேசிய அவர், திமுக கூட்டணியில் வேறு சில கட்சிகளும் இணையவிருப்பதால் கூடுதல் தொகுதிகள் ஒதுக்கீடு செய்வதில் சிக்கல் எழுந்தது என்றும், எனவே மார்க்சிஸ்ட் கட்சி 2 தொகுதிகளில் போட்டியிடுவது முடிவெடுக்கப்பட்டது எனவும் தெரிவித்தார். மற்ற கட்சிகளுடனும் தொகுதி உடன்பாடு என்று முடிவு செய்யப்பட்ட பிறகு எந்தெந்த தொகுதிகளில் போட்டி என்பது முடிவு செய்யப்படும் என அவர் கூறினார். 2 தொகுதிகள் எங்களுக்கு ஒதுக்கீடு செய்யப்பட்டாலும் 40 தொகுதிகளிலும் எங்கள் தொகுதிகளாகவே கருதி பணிபுரிவோம் என பாலகிருஷ்ணன் தெரிவித்தார்.